வயநாடு பேரழிவு முக்கியமாக மத்திய அரசு சொல்றது, அமித்ஷா சொல்றாரு, ஏற்கனவே எச்சரிக்கை ஒரு வாரம் முன்னால் கொடுத்து கூட கேரள அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. முன்கூட்டி எந்த விதமான எச்சரிக்கையும் எங்களுக்கு வரவில்லை என்று கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்லியிருக்கிறார். அந்த ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி ஒரு கொலைப்பழி சுமத்துவதை போல, ஒரு கொலைப்பழியை சுமத்துவதை போல அமித்ஷா அவர்கள் ஒரு மாநில முதலமைச்சரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில்னா எந்த அளவிற்கு அவர்களுக்கு வன்மம் இருக்க வேண்டும்? எல்லா மாநிலங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பிலிருந்து மத்திய அரசு தவறி விட்டதோ என்று என்ன காரணம்னா, மேற்கு மலை தொடர்ச்சியை பூராமே முட்டையடிச்சிட்டாங்க. இந்த அமித்ஷா தன்னை சுத்த சுயம்புவாக சொல்லிக் கொள்வதற்கு, அதாவது இளவு வீட்டில் போய் நீங்க அரசியல் ஆதாயம் தேடுறதுன்னு ஒன்று பாருங்க. அதே மாதிரி பிஜேபிக்காரங்க சொல்றாங்க, எத்தனை ஆண்டுகள் அங்கு எம்பியாக இருந்த ராகுல் காந்தி பத்தி எந்த விதமான அக்கறையும் காட்டல, எச்சரிக்கை வரல அப்படின்னு பினராயி விஜயன் சொல்றதும் கேரள முதல்வர் சொல்றதும் அதுல அரசியல் இருக்குல்ல. ஏன்னா ரகசியம், அது என்ன கள்ளக்காதலிக்கு கடிதம் கொடுக்குற விஷயமா? அது பொய் சொல்றதுனால தானே அமித்ஷா வெளியிட முடியல. உண்மையா இருந்தா வெளியிட்டு இருப்பார்ல, நான் இத்தனாம் தேதி இந்த மாதிரியான அறிக்கைகள் நாங்கள் வெளியிட்டோம், நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க தான் நம்ம கேட்கிறோம். எப்பொழுதுமே பாஜக காரண்ட இருக்கிற விஷயம் என்னன்னா, எல்லா பொய்களையும் அவர்கள் சிறப்பாக பேசக்கூடியவர்கள். ஏன்னா நிலச்சரிவு நடப்பதை யாராவது தெரிவிக்கிறாங்களா? நிலச்சரிவை முன்கூட்டி கணிக்கவே முடியாது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை குற்றச்சாட்டு சொல்வதன் மூலமாகவோ, மலைக்கு தெரியுமா ராகுல் காந்தி தொகுதி, அதனால இந்த இடத்துல நம்ம அதிகமா பெய்யக்கூடாதுன்னு மலைக்கு தெரியாது. வயநாடு பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு தேர்தல் வரும், பாஜக முன்னிலை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கா இல்லையா? மீண்டும் வயநாடை நம்ம எப்படியாவது தன் பக்கம் திருப்பி விடலாம் என்று பாஜக பகல் கனவு காண்கிறது. கேரளா மக்களை எல்லாம் பாஜக ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. வணக்கம் நண்பர்களே. வயநாடு பேரழிவுக்கு காரணம் யார்? எச்சரிக்கையை யார் நிராகரித்தார்கள்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜகம்பீரன். வணக்கம். வயநாடு பேரழிவு என்ன காரணம்? முக்கியமாக மத்திய அரசு சொல்றது, அமித்ஷா சொல்றாரு, ஏற்கனவே எச்சரிக்கை ஒரு வாரம் முன்னால் கொடுத்து கூட கேரள அரசு அதை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு. அது ஒரு காரணமா இருக்குமா? உண்மையிலேயே அப்படி ஒரு அறிக்கை எங்களுக்கு வரவில்லை. பேரிடர் நடந்த பின்புதான் எங்களுக்கு அப்படி ஒரு எச்சரிக்கையை சொன்னார்களே தவிர, முன்கூட்டி எந்த விதமான எச்சரிக்கையும் எங்களுக்கு வரவில்லை என்று கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்லியிருக்கிறார். உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் தங்களுடைய கருத்துக்கு ஒவ்வாத ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மாநிலமாக, அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக கேரளா இருக்கிறது என்பதற்காக ஒரு பேரிடர் காலங்களிலே துயர் துடைப்பு பணிக்கு முன்வர வேண்டிய நேரத்திலே அந்த குற்றச்சாட்டை, அந்த சரியாக சொல்ல போனால் அந்த மக்கள் மண்ணிலே புதையுண்டு அந்த பெருவெள்ளத்திலே அடித்து நிலச்சரிவிலே சகதிக்குள்ளே கடந்து மூச்சு திணறி நள்ளிரவுல நடந்திருக்கிறது. நடுராத்திரில திடீரென்று கனமழை அதிகமாகி நிலச்சரிவாகி மண்ணோடு மண்ணாக புதைந்து போயிருக்கக்கூடிய இந்த துயர நேரத்திலே அந்த ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி ஒரு கொலைப்பழி சுமத்துவதை போல, ஒரு கொலைப்பழியை சுமத்துவதை போல அமித்ஷா அவர்கள் ஒரு மாநில முதலமைச்சரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில்னா எந்த அளவிற்கு அவர்களுக்கு வன்மம் இருக்க வேண்டும்? அரசியல் ரீதியான வன்மத்தை அவர்கள் எந்த அளவிற்கு மோசமாக கையாளுகிறார்கள் என்பதற்கு அமித்ஷாவினுடைய ஒரு மோசமான நடவடிக்கை ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. ஏன் வன்மன்னு சொல்றீங்க? ஒரு பொறுப்பு காமிக்கிறார்கள், அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. ஒரு மத்திய அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. மத்திய அரசுடைய ஆய்வு நிறுவனங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பிலிருந்து மத்திய அரசு தவறி விட்டதோ என்று குற்றச்சாட்டு வரும் என்பதற்காக தான் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி அவர் கூறுகிறார். அதாவது இயற்கை பேரிடர் சார்ந்த விஷயங்களிலே முன்கூட்டிய நிலச்சரிவு வரப்போகிறது, கனமழை 2 மடங்காக பெய்ய போகிறது, மேகத்தினுடைய பெருவெடிப்பு இப்படிதான் மாறப்போகிறது என்பதை மழையை கணிக்க முடியும், நிலச்சரிவை யாருமே கணிக்க முடியாது என்றுதான் ஆய்வாளர்கள், சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களே சொல்றாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு முன்பே 2012 காலகட்டத்திலேயே சுற்றுச்சூழலினுடைய ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது, இது மாதிரியான பேரிடர்களுக்கு சாத்தியம் இருக்கிறது. என்ன காரணம்னா, மேற்கு மலை தொடர்ச்சியை பூராமே முட்டையடிச்சிட்டாங்க. காடுகள் 900 சதுர கிலோமீட்டருக்கு காடுகள் வெட்டப்பட்டு தோட்டங்களாக மாறி இருக்கிறது. நம்ம தேயிலையினுடைய அந்த தோட்டங்களை பார்க்கிறோம் இல்லையா, அது பச்சை பாலைவனம் என்று சொல்லுகிறான் சுற்றுச்சூழல் ஆர்வலர். பசுமை நிறமாக காட்டும் என்றாலும் அது உண்மையிலேயே அந்த இடத்தை பாலைவனமாக மாற்றி கொண்டிருக்கிறது. ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது, அது நிலச்சரிவுக்கு மிக முக்கியமான காரணம் என்று இயற்கையை சீர்குலைத்ததுதான் உண்மையான காரணமே தவிர, நீங்கள் நவீன வசதிகள், அதாவது குளிர்ச்சியான இடங்கள், ரொம்பவும் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடங்கள் எல்லாவற்றிலையுமே அங்கு ஆதிவாசிகள் இருக்கிறான், அங்கு விலங்குகள் இருக்கிறது, அல்லது அந்த மண் சார்ந்தவர் இருக்கிறான், அவங்களையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அங்கு போய் ரிசார்ட் கட்டுவது, அங்கே போய் சுற்றுலா தலமாக மாற்றுவது, அங்கு போய் தேயிலை தோட்டத்தை அமைப்பது, அங்கு இருக்கக்கூடிய காடுகளை அழிப்பது என்று இது நேற்று முந்தா நாள் நடக்கிற விஷயம் அல்லது.
பிரிட்டிஷ்கார காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. மேற்கு மலை தொடர்ச்சியை வந்து அழிப்பது என்பது பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து குளிர் பிரதேசத்திலே குடியிருக்க வேண்டும், அவனுக்கு தேநீர் வேண்டும் என்கிற காரணத்திற்காக அந்த காலகட்டத்திலே தொடங்கப்பட்டது. அது ஒரு நூற்றாண்டு வரலாறு கொண்டது இந்த அழிவு. அந்த அழிவு வந்து இங்கே வந்து முடிந்திருக்கிறது. அதற்கான ஆய்வறிக்கை 10 ஆண்டு காலத்திற்கு முன்பு கொடுத்திருக்கிறாங்க. அதை மத்திய மாநில அரசுகள் வந்து பரிசீலிக்கவில்லை என்பதுதான் சரியான காரணமாக இருக்க முடியுமே தவிர, இந்த அமித்ஷா வந்து தன்னை சுத்த சுயம்புவாக சொல்லிக் கொள்வதற்கு, அதாவது இளவு வீட்டில் போய் நீங்க அரசியல் ஆதாயம் தேடுறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, ரொம்ப துயரமானது. ஏனென்றால் பிணங்களின் மீது நடந்தே அதிகாரத்தை கைப்பற்றிய வரலாறு பாஜகவுக்கு இருக்கிறது. குஜராத் படுகொலை தான், கலவரம் தான் அவர்களுடைய அரசியல் அரியாசனமாக மாறி இருக்கிறது. ஜனங்கள் ரத்தம் சிந்துகிற போதெல்லாம் அவர்கள் ரத்த அபிஷேகத்திலே வந்து மகுடம் சூட்டி கொண்டவர், வரலாற்று கொண்டவர்கள். அதனால அவர்கள் பிணங்களின் மீது அரசியல் செய்வது என்பது முதல் முறை அல்ல. அமித்ஷா பிணங்களின் மீது இன்னொரு முறை அரசியல் செய்திருக்கிறார் என்று வேணால் இதை குறிப்பிடலாம். இந்த சமயத்தில் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? சொல்லி என்ன பண்ண, நீங்க மீட்பு பண்ணி தாங்க இப்ப தேவை. இப்ப உபன்யாசமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட, இந்த நேரத்துல நீங்க எங்களுக்கு ஆசி வழங்குங்க நான் சொல்லிட்டு இருக்காங்க. மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடத்துக்கிட்டு இருக்கேன், அவனை மீட்பதற்கு ஹெலிகாப்டர் போய் லேண்ட் ஆக முடியல. இந்த துயரத்தை பத்தி சிந்திக்க வேண்டிய நீங்க என்ன செஞ்சிருக்கணும், நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்ப்பதற்கு உடனடியாக நீங்க வந்திருக்கணும். இது குஜராத்தில் நடந்திருந்தா போயிருப்பீங்களா இல்லையா நீங்க? அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கட்சி ஆளாத மாநிலங்களே நீங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறீர்கள். ஒரு விரோத மனப்பான்மையிலே, குரோத மனப்பான்மையிலே நீங்கள் வந்து அவர்களை அணுகுகிறீர்கள் என்பதற்கான அடையாளம் தான் இது. அதே மாதிரி பிஜேபிக்காரங்க சொல்றாங்க, எத்தனை ஆண்டுகள் அங்கு எம்பியாக இருந்த ராகுல் காந்தி இப்பொழுது கூட சமீபம் வரை எம்பியாக இருந்து அந்த தொகுதியோட எம்பி பதவியை ராஜினாமா செய்தார், அவர் அதை துறந்தார், அவர் அதை பத்தி ஒண்ணுமே பேசல, அதை பத்தி எந்த விதமான அக்கறையும் காட்டல அப்படின்னு பிஜேபி. அவர் உடனடியாக அந்த களத்திற்கு விரைகிறார் ராகுல் காந்தி. ஆனால் அந்த கேரளா மண்ணிலே முதல் முறையாக பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்கள் தான் அதிகபட்சமாக அதிகாரத்தில் இருக்கிறீங்க. அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் இந்த நேரத்திலே நீங்கள் பேரிடரை வந்து நீங்கள் தான் வந்து பேரிடருக்கான நிதியை அதிகமாக கொடுக்கணும், நிவாரணத்தை அதிகமாக கொடுக்கணும், மீட்பு பணிக்கு நீங்க தான் வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கணும். எல்லா அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்கு. எப்பொழுதுமே என்ன செய்யறதுன்னா, அதிகாரத்தில் இருப்பவன், அதாவது தண்ணிக்குள்ள வந்து மூழ்கிறவன் கத்துறான், கரையில நிக்கிறவன் வந்து கத்தாம இருக்கான். அப்படின்னா நீ ஏன் கத்தாம இருக்க, நீனும் கத்துனா என்ன நியாயம் இருக்க முடியும்? தவிக்க தண்ணியில மூழ்கிறவன் தான் கத்தணும், தரையில நிக்கிறவன் கத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இவங்க தரையில நிக்கிறவன் கத்துறது, மூழ்கிறவனை பார்த்தீங்க, நீ ஏன் போய் தண்ணிக்குள்ள போய் மூழ்கிறேன்னு கேட்கறது என்ன நியாயமாக இருக்க முடியும்? அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அமித்ஷா போன்றவர்கள்லாம். ஆனா அந்த மாதிரி எந்த நம்ம எச்சரிக்கை வரல அப்படின்னு பினராயி விஜயன் சொல்றதும், கேரள முதல்வர் சொல்றதும், அதுல அரசியல் இருக்குல்ல. என்ன அரசியல் இருக்கிறது? எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கும்ல, வெளியிடுங்க நான் சொல்றேன். என்ன ரகசியம்? அது என்ன கள்ளக்காதலிக்கு கடிதம் கொடுக்குற விஷயமா? அது ரகசியமா அரசு திட்டம், அரசினுடைய பேரிடர் அறிக்கை இப்படி நடக்க போகுதுங்கிறது பகிரங்கமா டிபார்ட்மெண்ட் சாரியான கடிதங்கள் இருக்கும் இல்லையா? அதை அந்த அறிக்கையை வெளியிடுங்க. யார் உண்மை சொல்றா, யார் பொய் சொல்றான்னு மக்களுக்கு தெரிய போகுதுல. பொய் சொல்றதுனால தானே அமித்ஷா வெளியிட முடியல. உண்மையா இருந்தா வெளியிட்டு இருப்பார்ல, நான் இத்தனாம் தேதி இந்த மாதிரியான அறிக்கைகள் நாங்கள் வெளியிட்டோம், நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க தான் நம்ம கேட்கிறோம். எப்பொழுதுமே பாஜக காரண்ட இருக்கிற விஷயம் என்னன்னா, எல்லா பொய்களையும் அவர்கள் சிறப்பாக பேசக்கூடியவர்கள். ஆனால் ஒரு பொய்யை கூட அவர்களால் நிரூபிக்க முடியும். ஏன்னா அது சொல்றது பொய்யை எப்படி நிரூபிக்க முடியும்? இல்லாத ஒன்றை எப்படி நிரூபிக்க முடியும்? இல்லாத விஷயங்களை வைத்து அவங்க அரசியலே நடக்கிறது. அது சாதியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், கடவுளா இருக்கலாம், எல்லா வகையான மூட நம்பிக்கையினுடைய மொத்த வடிவம் தான் பாஜக. முக்கியமாக அங்கு நினைத்திருந்தால் கேரள அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கலாம். எதிர்பாராத கடுமையான மழை, இந்த பகுதி வந்து ஆபத்து நிறைந்தது அப்படின்னு மத்திய அரசு சொல்லுதோ இல்லையோ, ஆனா கேரளா அதுக்கு எச்சரிக்கை இருந்திருக்கலாமா கூட? கேரளா வந்து ஒரு நடவடிக்கை வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. மீட்பு அது நடக்கிறதுக்கு முன்னால முன்கூட்டி ஏன்னா நிலச்சரிவு நடப்பதை யாராவது தெரிவிக்கிறாங்களா? நான் கேட்கிறேன். சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களே சொல்றாங்க, நிலச்சரிவை வந்து முன்கூட்டி கணிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. கனமழை வந்து இவ்வளவுதான் பெய்யணும் அப்படிங்கிற கனமழையினுடைய 3 மடங்கு அதிகமாக மழை பொழிந்திருக்கிறது. 500 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. பாலம் அடிச்சுட்டு போகுது, பல கட்டிடங்கள் புதைகிறது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து திரைப்படங்கள்ல தான் இது மாதிரியான காட்சிகளை நம்ம பார்த்துருக்கிறோம். கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய துயரம் வந்து நிகழ்கிறது. இந்த நேரத்தில் வந்து அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்வது என்ன வகையான நாகரிகம் என்று எனக்கு தெரியல. அரசு நடவடிக்கை எடுத்தது போதுமாக நினைக்கிறீங்கன்னா, போதுமான உபகரணங்கள் இல்லை அப்படின்னு கேரள அரசு சொல்லுது. அப்போ மத்திய அரசு அதற்கான ஏற்பாடு செய்யணும்ல. ஒரு மாநில அரசுக்கு வந்து உரிய உபகரணங்கள் இல்லைன்னா, இப்போ ஹெலிகாப்டர் வருகிறது, எங்கே லேண்ட் ஆகுறதுன்னு தெரியல. எல்லாமே வந்து சகதியாக இருக்குது. எல்லா இடமுமே வந்து வயல்வெளியாகவோ அல்லது இந்த ஒரு வந்து சரிந்து கிடக்கிற மரங்களாகவோ இருக்கிறது. ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆக முடியல. அதை மீறித்தான் ராணுவ வீரர்கள் வந்து அங்கிருந்து குதித்து தான் வந்து இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற தகவல் வருகிறது. ஆம்புலன்ஸ் வந்து சகதிக்குள்ளே மாட்டிக்கிட்டு நகர முடியாமல் கிடக்கிறது. பேரிடர் பணி வந்து ரொம்ப துயரமானது. இந்த நேரத்தில் வந்து விமர்சனம் செய்கிறது, இந்த நேரத்தில் நீ தான் காரணம் நான் தான் காரணம்னு ஏதோ இந்த மாமியா மருமக சண்டை போடுறது மாதிரியான ஒரு காட்சியை வந்து அமித்ஷா வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்.
கேரளா பொறுத்த வரைக்கும் இதுக்கான தயாரிப்பு இல்லை, இதுமான பேரிடர்களை சந்திக்கக்கூடிய தயாரிப்பு இல்லை. பெருமழை பெய்திருக்கும், எச்சரிக்கை கூட விடாமல் இருந்திருப்பாங்க. பேரிடர் நிகழ்ந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கான தயாரிப்பில் கேரளா இல்லை அப்படிங்கிறது காமிச்சிருக்கா இல்லையா? பேரிடருக்கான எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து கையாளக்கூடிய இடத்துல வந்து முழுக்க முழுக்க வந்து மத்திய அரசு தான் இருக்குது. இப்போ கூட பாருங்க, துணை ராணுவ சார்ந்தவர்கள் அந்த பணியிடத்துக்கு போகிறார்கள்னா அப்ப ராணுவம் வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கருதுகிறார்களா? என்ன அடிப்படையில் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று தெரியல. முழுக்க முழுக்க எல்லா அதிகாரமும் அவர்கள் கைகளில் தான் இருக்கிறது. எனவே அவர்கள் தான் இதற்கு தேசிய பேரிடராக அறிவித்து உடனடியாக ஒரு ராணுவ நடவடிக்கை மாதிரி எடுக்க வேண்டியது வரும் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கிறது. இந்த நேரம் அவர்கள் குற்றச்சாட்டு சொல்வது எதற்காக என்றால், முழு பாதிப்பையுமே மாநில அரசின் மீது ஒரு தாக்குதலாக இதை சொல்லிவிட்டு குற்றச்சாட்டாக சொல்வதன் மூலமாக தாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஒன்றிய அரசு நினைக்கிறது. அதைத்தான் உள்துறையினுடைய அமைச்சரும் தெரிவிக்கிறார். ஆனால் அந்த மாநில மக்கள், முக்கியமாக வயநாடு மக்களவை தொகுதி இப்போது காலியாகி இருக்கிறது, அந்த பகுதி மக்கள் பெரும் துயரம் அடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாநில அரசு தோற்றுவிட்டது, இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ராகுல் காந்தி காங்கிரஸ் தோற்றுவிட்டது அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? இந்த இரண்டையும் உருவாக்க வேண்டும் என்பதற்கு தான் அமித்ஷா பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த இரண்டு கருத்தையுமே நீங்க சிறப்பாக சொல்லிட்டீங்க. இதை இரண்டை தான், அதாவது அது ராகுல் காந்தி தொகுதி, அதனால அது நிலத்துல சரிகிறத நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். அது மாநில அரசினுடைய பேரிடரை வந்து அவங்க செய்ய தவறிட்டாங்க என்ற குற்றச்சாட்டு சொல்வதன் மூலமாக இரண்டு குற்றச்சாட்டுகளையே எதிர்க்கட்சிகள் மீது சுமத்துவதன் வழியாக இந்த மரண ஓலம் கேட்காமல் இந்த இடத்திலும் கூட மாநில அரசின் மீது பழிசாட்டுவதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு என்று சொல்லுகிற போது இதைவிட பாரபட்சம் காட்டுவதற்கு வேறு உதாரணமே இருக்க முடியாது. முக்கியமாக காங்கிரசும் பொறுப்பாக நடந்து கொள்ளவில்லை, ஆளுகின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பொறுப்பாக நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை வெற்றிகரமாக பாஜக செய்திருக்கிறது. மறுக்க முடியுமா? பாஜக வந்து எப்பொழுதுமே வந்து தன்னுடைய தவறுகளை எல்லாம் இன்னொரு அரசியல் மீது போடுவது அவருடைய வழக்கம். சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் ஏற்கனவே 504 பக்க அறிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க. அதை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இன்றைக்கும் ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. அவர்கள் தான் இது போன்ற பேரிடர்கள் இனிமேல் நிகழாத வண்ணம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கு நிலங்களை வழங்குவது, பெரிய பெரிய தேயிலை தோட்டங்களை, எஸ்டேட்டுகளை வந்து நீங்கள் வளர்ப்பதற்கு வந்து அனுமதி கொடுப்பது, இது போன்ற விஷயங்களால ஒவ்வொரு காம்ப்ரமைஸும் ஒரு உயிரை பறிப்பதற்கான காரணமாக பின்னாளிலே மாறிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, இது தனிப்பட்ட முறையிலே பினராயி விஜயன் மீதான தாக்குதலாக, ஒரு கேரள அரசின் மீதான குற்றச்சாட்டாக மாற்றாமல், இது இந்த பேரிடர் நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கலாம், குஜராத்தில் நடக்கலாம், வேறு மாநிலங்களிலே நடக்கலாம் என்கிற அபாயகரத்தை சிந்தித்து இந்தியா முழுக்க இது போன்ற பேரிடர்கள் நடக்காமல் இருப்பதற்கு சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு தனியாக நிதி ஒதுக்க வேண்டும். அதனுடைய அமைச்சகத்திற்கு போதிய அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். இது போன்ற கருத்துக்களை அரசு செவிமடுக்க வேண்டும்னு நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, இந்த இடத்துல வந்து ஒரு மாநில முதலமைச்சரை மட்டுமே குற்றவாளியாக காட்டுவதன் மூலமாகவோ, வயநாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை குற்றச்சாட்டு சொல்வதன் மூலமாகவோ, மலைக்கு தெரியுமா வந்து ராகுல் காந்தி தொகுதி, அதனால இந்த இடத்துல வந்து நம்ம அதிகமாக பெய்யக்கூடாதுன்னு மலைக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து தவறான ஒரு முன்னுதாரணம். இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான விஷயங்களை பேசுவதை விட்டுவிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், மீட்பு பணிகளை செய்யணும். இது போல எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கான மிச்சம் இருக்கிற காடுகளை அழிக்காம இருக்கணும். காடுகளை அழித்து தோட்டங்கள் செய்வதுதான் இதற்கு முக்கியமான காரணம்னு ஆய்வறிக்கை சொல்லுது. காடுகளை நாம் வளர்க்க முடியாது, தோட்டத்தை தான் நம்மளால வளர்க்க முடியும். அதனால காடுகளை அழிக்காதீர்கள். 900 சதுர கிலோமீட்டர் காடுகளை அழித்ததனுடைய விளைவு, அங்கு வேர் பிடிக்க முடியாம மண்ணெல்லாம் புடுங்கிக்கிட்டு சகதியா வந்து வெளியே வந்துருச்சு. மிகப்பெரிய அளவுல வெள்ள பேரிடர் அடித்து செல்லப்படுகிறது. இந்த நிலை நீடிக்காமல் இருப்பதற்கு இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் பாடமே தவிர, நாளைக்கு அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சராக இல்லாமல் போகிற காலமும் வரும், பினராயி விஜயன் இல்லாத காலமும் வரும். ஆனால் கேரளா என்கிற மாநிலம் இருக்கும். இது போன்ற இயற்கை பேரிடர்கள் வராமல் பாதுகாப்பது அனைவருக்கும் பொறுப்பு. வயநாடு பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு தேர்தல் வரும், அங்கு மக்களவை தொகுதி தேர்தல் வரும், அங்கு மறுபடியும் மும்முனை போட்டி நடக்கும். காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் யாராவது ஒருத்தர், அதே மாதிரி பிஜேபி சார்பில், இப்படி வரும்போது அந்த மும்முனை போட்டியில் பாஜக முன்னிலை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கா இல்லையா? அப்படி முன்னிலை பெற வேண்டும் என்றால் பேரிடர் பணிகளிலே அவர்கள் தீவிரமாக செயலாற்றினால் தான் செய்ய முடியும். வெறும் குற்றச்சாட்டு சொல்வதன் மூலமாக பாஜக மீண்டும் ஒரு முறை வயநாட்டிலே தோற்றுப்போம். அதைத்தான் செய்ய போகிறார்கள். பிரியங்கா காந்தி வருகிற போது அவரை தவிர வேறு யாருமே அந்த தொகுதியில் வெல்ல முடியாது என்பதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதர்சனம். அதனால இந்த குறுக்குச்சால் ஓட்டுவதன் மூலமாக, இந்த குற்றச்சாட்டின் வழியாகலாம் மீண்டும் வயநாடை வந்து நம்ம எப்படியாவது தன் பக்கம் திருப்பி விடலாம் என்று பாஜக பகல் கனவு காண்கிறது. இயற்கை பேரிடருக்கு உரிய நிவாரணம் தர நிச்சயமாக பாஜக செய்யாது, இந்த அரசு செய்யாது, மத்திய அரசாங்கம் செய்யாது. எனவே
மீண்டும் வயநாடு பிரியங்கா காந்தி வசம் செல்லும். ஆனா இதுல ஒரு டில்ட்டை, ஒரு சாய்வை ஏற்படுத்துறதுக்கு, ஒரு டென்ட்டை, ஒரு குழியை ஏற்படுத்துறதுக்கு ஒரு அதுல பிஜேபி ஜெயிச்சிருச்சு இல்லை இந்த ஈவெண்ட்டை வச்சுக்கிட்டு. எப்பொழுதுமே பிஜேபி என்ன செய்யும்னா பொய்களை பரப்புவதிலே சங்கிகளுக்கு வந்து ஒரு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும். உதாரணத்திற்கு கொரோனா வந்தபோது தப்லிக் ஜமாத்காரர்கள் தான் கொரோனாவை பரப்பினார்கள் என்கிற அபாண்டமான பொய்யை சொன்னாங்க. ஆனால் அது நீடித்ததா, அந்த பொய் நிலைத்ததா, அந்த வதந்தி வந்து மக்கள் மனதிலே நின்றதான்னா இல்ல. கடைசியில என்ன ஆச்சுன்னா, யார் ஆக்சிஜன் பற்றாக்குறை வருகிற போது, யாருமே சொந்த வீட்டிலேயே சில பேரை பாதுகாப்பதற்கு யாருமே முன்வராத போது, அவர்களை பாதுகாத்த இடங்களிலே இஸ்லாமிய இளைஞர்கள் தான் முன்வந்தார்கள் அந்த பேரிடர் காலங்களிலே என்பதுதான் அந்த கொரோனா பேரிடர் காலத்தினுடைய கிளைமாக்ஸாக இருந்தது. தொடங்கும் போது தௌஹீத் ஜமாத்தினுடைய பலியோடு தொடங்கியது, முடியும் போது இஸ்லாமியர்கள் தான் எங்களை அவசர காலத்திலே கொண்டு போய் மருத்துவமனையிலே சேர்த்தார்கள் என்று சங்கி மனநிலை கொண்டவர்களே கூட ஒப்புக்கொண்டார்கள். இதுதான் வரலாறு. அதே தான் நடக்கும் இப்பயும். நீங்கள் ஒரு பொய்யை சாமர்த்தியமாக பாஜக எப்பொழுதுமே பரப்போம். பரப்பி விட்டு கெட்டிக்காரன் முழுது 8 நாளைக்கு. பாஜகவிற்கு மட்டும் அது ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியாக நீட்டித்து விடுகிறது. அந்த 8 நாளுக்குள் தேர்தல் நடக்கிற காரணத்தினால அவர்கள் எப்பொழுதுமே அந்த பொய்களை பரப்புவதற்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிற காரணத்தினால இந்த அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்றுவார்கள். ஆனாலும் அவர்கள் பொய்யர்கள் தான், அவர்களை மக்கள் நிராகரிப்பார்கள். ஆனா மனநிலை மாறுவதற்கான ஒரு தொடக்கம் வந்துடும். நிச்சயமாக வராது. துயர காலங்களிலே அரசியல் செய்பவர்களை மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் கேரளாவில் இருக்கிறவர்கள் படித்தவர்கள், அவர்கள் பண்பாளர்கள், அவர்களுக்கு எல்லாமே தெரியும். அவர்களுக்கு அரசியல் தெரியாத இடத்திலே போய் உத்தரப்பிரதேசத்திலேயே விழிப்புணர்வு அடைந்து விட்டான். அவனே வந்து பல தொகுதிகளில் பாஜகவை தோற்கடிக்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டான். அயோத்தி தொகுதியில் இருக்கிறவனே பாஜக நம்மளை சீட்டிங் பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கிறப்ப கேரளா மக்களை எல்லாம் பாஜக ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. மீண்டும் பாஜகவிற்கு அந்த எந்த இடமும் கிடைக்காது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமைக்காக இது ராஜகம்பீரன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.